தேனி அருகே பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது தலையில் ஈட்டி பாய்ந்ததில் படுகாயமடைந்த சாய் பிரகாஷ் என்ற 9ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபரீஷ். வணக்கம் ஃபரீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் கோம்பை துரைசாமிபுரம் பகுதியைச் சார்ந்தவர் சாய் பிரகாஷ் என்ற 13 வயது சிறுவன். இச்சிறுவன் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு விடுதியில் தங்கி படித்து வந்தான். கடந்த 7ஆம் தேதி இச்சிறுவன் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கே அதே பகுதியில் திபேஷ் என்ற கூடலூர் பகுதியைச் சார்ந்த மாணவர் ஒருவர் ஈட்டி ஒன்றை எரிந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த ஈட்டியானது சாய் பிரகாஷின் தலையில் குத்தியது. இதனையடுத்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு முதலுதவி பின்பு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இச்சிறுவன் சிகிச்சை பெற்று வந்தான். இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி ஈட்டி தலையில் பாய்ந்த சிறுவன் சாய் பிரகாஷ் உயிரிழந்தான். தொடர்ந்து இதம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சம்பவம் இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.